மேடம். ஒரே கம்பெனில நாங்க ஒண்ணா வேலை நீங்க பார்த்தோம். எத்தனை அப்படி ஒரு வியாதி அவனுக்கு? வீட்ல வந்து கூட வேலை பார்த்துட்டு இருந்தோம். அஃபேர் ஆச்சு. 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருக்கையில 2 பேத்துக்கு பேசணும். பேசி இதாகி கல்யாணத்துக்கு முன்னாடியே கன்சீவ் ஆயிட்டோம். அவங்க தான் ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்தாங்க, ஃபோன் நம்பர். நீ உருட்டுப்பா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. எல்லாமே அவங்க தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. பழகணுங்க மேடம் 2 பேரும் ஃபோன்ல பேசி ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு தான் போனோம். இந்த இடம் தான் தெரியலங்க ஆடாடும். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. அவங்க வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் 2 வருஷம் கரெக்டா ஒரு இதாக தான் இருந்துச்சு. கன்சீவா இருக்குன்னு தெரியும். எனக்கு தெரியல. எங்க அம்மா இது என்னடா புது பொருளியா இருக்கு இருந்தாங்கன்னா கூட எனக்கு தெரியும். தெரியல. ஃபர்ஸ்ட் அவன் தான் அந்த இது வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க பார்க்க சொல்லி. பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்சீவா இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நெருங்கின உறவு வச்சுக்கிறீங்க? கேக்குறால சொல்றா. நெருங்கின உறவு வச்சுக்கும் போது தப்பு தான் அது. நீங்க உங்களை பாதுகாத்துக்கணும் இல்லையா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஏன் பாதுகாத்துக்கல? கரெக்டா கட்டுப்பிட்டா. படிச்சிருக்கீங்களா நீங்க? 8ஓட நின்னுட்டேன். இந்த மாதிரி பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? அதோட ரிஸ்க் என்னதுன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன எழவே அது தெரியாது. நான் யார்ட்டையும் அதிகமா பழக மாட்டேன் மேடம். பழகுனது ஒரே ஒரு ஆள் இருக்க மாட்டேன். அப்ப அவர் சொல்ல இல்லையா உங்ககிட்ட இந்த மாதிரி சான்சஸ் இருக்கு, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்லலையா? சொல்லலைங்க மேடம். சொல்லுங்க. 3 மாசத்துலயே 4 மாசத்துலயே அபார்ஷன் பண்ணலான்னு கூட்டு போனாங்க மேடம். அவன் தான் கூட்டு போனான். அந்த டாக்டர் மாதிரி இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. இல்லைங்க பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெடி பண்ணாங்க. அபார்ஷன் பண்றதுக்குலாம் ரெடி பண்ணாங்க. அதுங்களா வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பாக்கு எப்படி தெரிஞ்சது? இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி. அப்பாக்கிட்ட நானே சொல்லிட்டேங்க மேடம், இந்த மாதிரி இருக்குங்கப்பா அப்படின்னு. என்ன சொன்னாங்க? அந்த குடுமையே வாயால எப்படி அப்பா இருந்துகிட்டு அபார்ஷனும் சரி அவன் அபார்ஷன் ஃபர்ஸ்ட் அபார்ஷன் பண்ணலான்னு தான் சொன்னாங்க.